ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் ஹேக்ஸை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸஸாக வந்துட்டு ஒரு நான்வெஜ்ஜோ இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கும் நாளே பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து யூஸ்வலாக எங்கே ஸ்டோர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்து குக் பண்ணுறதுக்கும் முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ், அதாவது இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்மல் ஃப்ரிட்ஜை விட இங்கே வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், ஃப்ரீசரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற ஐட்டம், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாத ஐட்டங்கள், அதுக்கப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம மீட்டை வந்துட்டு முதல் நாள் நைட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் டே எடுத்து சமைக்கும் போது ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எடுத்தோன்னே டக்குன்னு வந்துட்டு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதுவே நம்ம வந்துட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம், இல்லை வந்துட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கல, இமீடியட்டாக நம்ம இப்போ சமைக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஹேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இமீடியட்டாக குக் பண்ணலாம் அப்படின்னு செய்யும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மீட்டாக இருக்கட்டும், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மசாலாவும் அந்த அளவுக்கு வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது, நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணவும் முடியாது. க்ளீன் பண்ணி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். அதை லூஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றுறது இல்லை கோல்டு வாட்டர் ஊற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதை காட்டிலும் இந்த ஹேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மீன் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நார்மல் டேப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஸோ இதை வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு அந்த மீட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு எடிபிள் வினிகர் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஒயிட் வினிகர், அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். நம்மளுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்துட்டு மீட் எடுத்து நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டும் வினிகரும் ஆட் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சால்ட்டும் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வினிகரும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மீனை வந்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இந்த மீன் இது கூட அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக அதே டெக்ஸ்சரில் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே தன்மைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதோ க்ளீன் பண்ணுறதோ நம்ம என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி சமைச்சிக்கலாம். இதே ஹேக் பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எத்தனை நாள் கழித்து நம்ம கையில் வருதுன்னு தெரியாது. இதில் நம்ம வேறு வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சமைச்சிடணும். எப்போவாவது நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி இதை காமிச்சிருக்கேன். மற்றபடி நான் இது வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணவே மாட்டேன். அன்னைக்கு வாங்குறத அப்பப்போ சமைச்சு முடிச்சிடுறது, அவ்வளோதாங்க. சூப்பராக வந்துட்டு இப்போ அந்த தண்ணி ஃபுல்லுமே நல்லா கூலிங்காக இருக்கும். அதை நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நார்மல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வரோம். எஸ்பெஷலி அதுலேயும் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கேல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு கட்டிங் போர்டில் வச்சு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக எல்லா பக்கமுமே செதறி அடிச்சிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு பல வேலையாகிடும், ரொம்ப கஷ்டமாகும். அதே மாதிரி ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள அந்த பிளாஸ்டிக் பேக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மீனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம குட்டி மீனா பெரிய மீனா அந்த மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த மீனை ப்ளேஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மெலிசான ஸ்பூன், ரொம்ப திக்கானது எடுக்கக்கூடாது, ரொம்ப தின்னான ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடு வந்து அப்படியே டர்ன் பண்ணி அந்த மீனோட செதிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோ அழகாக வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது வந்து நைஃபை விடவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு செதில் வந்து தெரிச்சு போகாது. இது உள்ளுக்கு கவருக்குள்ளேயே எல்லாமே கலெக்ட் ஆகிரும். எல்லா பக்கம் மெஸ்ஸி ஆகாமல் நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ண முடியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக அந்த சாலை மீன் அந்த மாதிரி குட்டி மீனெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம நைஃப் போட்டு க்ளீன் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ஃபிஷ்ஷை வந்துட்டு அழகாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். சைடில் உள்ள அந்த ஃபின்ஸ், அதுக்கப்புறம் டெய்லு, நம்ம எதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே அந்த கவர்லேயே வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த கவரை வந்துட்டு சுருட்டி த்ரோ பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். காலங்காலமாக சமையல் பண்ணினா கூட பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு வெரைட்டி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காரம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை ஹேண்டில் பண்ணுறப்ப கை வந்து காந்தல் எடுத்துரும். எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கார சட்னி அம்மியில் அரைக்கும் போது வந்துட்டு கை நல்லா காந்தல் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் இந்த ஹேக்கு தான் யூஸ் பண்ணுவேன்.
அதே மாதிரி இந்த பச்சை மிளகாலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஒரு குழம்புக்கு ஒரு மசால், மீனுக்கு மசாலாலாம் பெரட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ உள்ள அந்த சில்லி பவுடர் வந்து ரொம்ப காட்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கை வந்து காந்தல் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்பயாச்சும் வர்றோம், ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து அதை வந்து கையில் வச்சு நம்ம வந்துட்டு நார்மலாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. கண்டினியூஸாக வந்துட்டு அந்த கோல்டு வாட்டரில் கை வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லேட் ஆகும் வேறு நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக ஃபீல் பண்ணுறதுக்கு. ஸோ சீக்கிரமாக இமீடியட்டாக வந்துட்டு அந்த காந்தல்லேருந்து நம்ம கைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் உள்ள ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வினிகரை ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, கொஞ்சம் நேரத்திலே நம்ம கைகள் வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடும். அந்த காந்தல் வந்து நல்லா குறையிறது நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி தாங்க இப்போ மிளகாலாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்க, டைரெக்டாக அப்படியே காம்போடு நம்ம ஸ்டோர் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொஞ்சமாக வந்துட்டு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு காம்பு எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாயை ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிளகா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு வீணாக போகாது. பச்சை மிளகாயாக இருந்தால் பழுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பசங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் யூஸ்வலாகவே கேரட் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி துருவி நம்ம சமையலில் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய கேரட் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுவோம். நிறைய வந்துட்டு லாஸ்ட்டில் எண்ட் ஆகும்போது கொஞ்சம் வந்துட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப குட்டி குட்டியாக துருவுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட நம்ம கையையும் சேர்த்து கூட நம்ம சீவிக்கிடுவோம். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக, நல்லா நீளமாக லாங்காக வேஸ்டேஜே இல்லாமல் எப்படி வந்துட்டு கேரட்டை துருவலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வீட்டில் உள்ள ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு அந்த கேரட்டோட சென்டர் போர்ஷனில் நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கைக்கும் அந்த சீவுறதுக்கும் ரொம்பவே நல்ல டிஸ்டன்ஸ் வந்து நல்லா லாங்காக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும். அதே சமயத்தில் நல்லா ஸ்லாண்டிங்காக வச்சு நம்ம செய்யும்போது நல்லா லாங்காக வந்துட்டு அந்த கேரட் துருவல் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ரொம்ப கடைசி வரைக்கும் கூட நம்ம அழகாக சீவி எடுக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையிலே வந்து இப்போ கேரட்டை பிடிச்சி நம்ம சீவிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா சம்டைம்ஸ் டக்குன்னு ஸ்லிப் ஆகி பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலே நம்ம கை வந்துட்டு சீவல் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே கொஞ்சம் பெரிய கண் உள்ள கிரேட்டரில் வந்து சீவணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே நல்லா லாங்காக கிடைக்கும். அவ்வளோதாங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக நல்லா பூ மாதிரி துருவி எடுத்தாச்சு. தமிழ் கடையில் பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உதிரி மல்லிகைப்பூவும் அதுக்கப்புறம் ரோஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மல்லிகைப்பூ வந்து $2, அதுக்கப்புறம் அந்த ரோஸ் வந்து 50 cents தான். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா $2.50 தான் நான் ஸ்பெண்ட் பண்ணினது. ஆனால் பூ கொஞ்சம் மலர்ந்துருச்சு. ஏன்னா நான் வந்துட்டு இதை கோர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எப்பவும் போல் கொஞ்சம் பெரிய ஊசி எடுத்துக்கிறணும். நமக்கு எவ்வளோ லென்த்தில் வந்துட்டு பூ கோர்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்பு எடுத்து கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு பூ கட்டுற மாதிரி அதை டைப் பண்ணிக்கணும். நம்ம முடி மாதிரி போட்டால் கூட பார்த்தீங்கன்னா பூ வந்து அது வழியாக கலண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன குச்சி வச்சு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஊசியை வந்து அப்படியே ஒரு உருளைக்கிழங்குல நம்ம வந்து குத்திக்கிறணும். இந்த பொட்டேட்டோ பூ ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு 10-20 நிமிஷத்துலேயே வந்துட்டு கடகடன் பூ வந்து கோர்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுவே கையில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு கையில் ஊசி குத்தும். அதே மாதிரி அந்த ஷேப்பு அதுக்கப்புறம் அந்த ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறப்ப டைம் நிறைய கன்சியூம் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், ஒரே ஒரு மல்லிப்பூ எடுத்துகிட்டு ஒரு ரோஜாப்பூ இதழுக்கு உள்ளே வச்சு அப்படியே பொன்னாடை போத்துன மாதிரி பொத்துனாப்பில் ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு கோத்து எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிப்பூவோட காம்பில் வந்துட்டு ஊசி ஏறி இருக்கான்னு மட்டும் நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கடை நிமிஷத்தில் கோர்த்து எடுத்துடலாம். விதவிதமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஃப்ளவர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்னா சூப்பராக செலவே இல்லாமல் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வீட்லேயே அழகாக வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பூ திண்டாரம் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன தான் நம்ம கடையில் காசு கொடுத்து 1000 பொருள் வாங்கி வச்சாலும் நம்மளே சொந்தமாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதை தலையில் வச்சுட்டு போய் அதை ஒரு 2 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே இந்த ஹேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த நந்தியாவட்ட பூ வந்து இந்த ஒத்தடுக்கில் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொட்டு மாதிரி அழகாக இருக்கும். ஒரு 2:30, 3 மணி போல், அதாவது மலர்ந்தும் மலராத ஸ்டேஜ், அப்போ தான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜாக இருக்கும். அந்த டைமில் பறித்து அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி அதில் அழகாக கோர்த்து வச்சுட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு போன நாட்கள் உண்டு. ஸோ இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு அழகாக வச்சு விட்டுருந்தேன். பார்க்குறப்பவே அவ்வளோ அழகாக ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த பூ டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படி அநியாயமாக பூ ஸ்டாண்டை போட்டு தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதை வந்து தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்துட்டு அரிசி மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறைன்னு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே அந்த ஐஸ் கியூப் ட்ரேயில் குட்டி குட்டியாக நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சூப்பரான டேன் ரிமூவ் பண்ணுற ஒரு ஸ்க்ரப்பராக வந்துட்டு ஆக்ட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஆயில் டாப் அப் பண்ணாலும் 1-2 ட்ராப்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஸ்பில் ஆகிறது ரொம்பவே சகஜம்தான். இதுவே வந்துட்டு கவுண்டர் டாப் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இதுவே தரையில் வந்து நம்ம எப்போவாச்சும் ஆயில் வந்து சிந்திருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இம்மீடியட்டாக இந்த மாதிரி ஒரு ஹேக் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நம்ம மாப் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு நார்மலாக ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுக்கிறதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்காது. அந்த எந்த இடத்துல நம்மளுக்கு ஆயில் வந்து சிந்திச்சோ அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு வீட்டில் உள்ளதை கொஞ்சமாக அது மேலே தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் பழைய துணி வச்சுட்டு நல்லா அந்த இடத்த வந்து அப்படி தேய்ச்சி எடுத்துடணும். அது தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாவோடு சேர்ந்து அந்த எண்ணெயும் சேர்ந்து நல்லா கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடம் வந்துட்டு முன்னே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே இல்லாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக இந்த ஹேக்கெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வீடுகளில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்துட்டு அடிக்கடி மாவெல்லாம் பிணைஞ்சு நம்ம உருட்டி எடுப்போம். இந்த மாதிரி டைமில் நம்ம முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா தேய்ச்சி வந்துட்டு அம்மா முறம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து அங்கொன்று இங்கொன்றுமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம். இப்போல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு பேக்கிங் மேட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ரேக் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. இப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்துட்டு ஒரு புக்லேயோ ஒரு பேப்பர்லேயோ அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுலலாம் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. பெருசாக மேட்டு ரேக் இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் ஒரு சின்ன பிளேஸ்லேயே ஒரு பிளேட்லேயே நான் அடுக்கி வைக்கணும். ஒரு 20 சப்பாத்தினாலும் நான் அதுலேயே அடுக்கி வைக்கணும் தேய்ச்சி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய மாவு பார்த்திங்கன்னா டோபியாக்கோ ஃப்ளார், அதாவது குச்சிக்கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. அது வாங்கி வச்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருண்டைகளில் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அதில் போட்டு உருட்டி எடுத்தோ இல்லை வந்துட்டு நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறம் கூட அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணியோ எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஸ்டாக் மாதிரி அடுக்கிட்டு ஒரு 10-20 சப்பாத்தி அடுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சுத்தமாக ஒட்டாது. நல்லா தனித்தனியாக எடுக்க வரும். இதுவே நம்ம கோதுமை மாவோ மைதா மாவோ யூஸ் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக கிடைக்காது. ஒரு சின்ன இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு வந்து தேய்ச்சி இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அழகாக அடுக்கி வச்சு எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே இந்த டோபியாக்கோ ஃப்ளாரை கொஞ்சம் டென்ஸாக வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று 2-3 உருண்டைகளை அட் அ டைமில் வச்சு அழுத்தி எடுத்தாலும் சூப்பராக வந்துட்டு அட் அ டைமில் 2-3 சப்பாத்தி தேய்க்க முடியும். காஃபி எல்லாம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஹேக்கு. அதாவது இப்போ நம்ம வீடுகளிலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நேரமும் வீட்டிலே இருப்போமான்லாம் தெரியாது. ஸோ இப்போ அவங்களே போய் சொந்தமாக போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அவங்களாம் அடிக்கடி வந்துட்டு காஃபி டீ எல்லாம் கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பாலை காய்ச்சி நம்ம ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வேலையும் மிச்சம், அதே சமயத்தில் பணமும் மிச்சம். ஃபஸ்ட்டு நம்ம காஃபி மிக்ஸ் பார்ப்போம். அதுக்கு முதல்ல 1 கப்பு பால் பவுடரு, ஒரு 1/2 கப்பு காஃபி தூள், நம்ம என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுறோமோ அது கூடவே ஒரு 1/2 கப்பு சுகர், 3ஐயும் சேர்த்து நல்லா வந்துட்டு பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு ஃபைனாக அடித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3 மாதம் வரைக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தூளாக பொடிச்சு எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டீ மிக்ஸு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல வந்துட்டு சுகர் 1 கப் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இது கூட நான் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது கூட நிறைய ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு இந்த சுக்கு, மிளகு இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். நான் எப்போவுமே ஏலக்காய் மட்டும் அடித்து வச்சுக்குவேன். தேவைப்படும் போது இஞ்சி மட்டும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு சுகரும் அந்த ஏலக்காயும் நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா அதே 1 கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பால் பவுடர் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வந்துட்டு டீ தூள் எடுத்துக்கணும். ஸோ காஃபிக்கு வேறு மாதிரி மெஷர்மெண்ட்டு, டீ தூளுக்கு வேறு மாதிரி மெஷர்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு நல்லா பல்ஸ் மோடில்
நல்லா வந்துட்டு பொடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ டீ ப்ரீமிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து காஃபி மிக்ஸு, பிளாக் கலரில் இருக்கிறது வந்து டீ மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட்டான ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, லேபிள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 3 மாதம் வரைக்குமே இது நல்லா வந்து இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயின்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரீமிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம தேவையான அளவு பொடி ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் மட்டும் சேர்த்துனா போதும். அவ்வளோதான், சூப்பராக டீ காஃபி ரெடி ஆயிரும். டீயை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இப்போ நம்ம மாவு அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க சீக்கிரமாக புளிக்காமல் ரொம்ப நாள் வரைக்குமே நல்லா மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி சிறுதானியம் இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அது சீக்கிரம் புளிச்சிரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிறுதானியம் அதுக்கப்புறம் பாரம்பரிய அரிசிலாம் போட்டு அரைக்கும் போது நம்ம எப்பவும் போல் மாவு ஆட்டி வச்சுட்டு நம்ம வந்துட்டு உப்பு எதுவுமே போடாமல் ஜஸ்ட் அதை அப்படியே புளிக்க வச்சிடணும். இது புளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான டைமில் அதை எடுத்து ரெண்டாக வந்துட்டு பிரிச்சிரும். ஒரே டைம்லேயே நம்ம எல்லா மாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எவ்வளோ போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் இருக்கிற அந்த புளிச்ச மாவை அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எனி டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கரைச்ச மாவை காட்டிலும் உப்பு போடாமல் கரைச்சி வச்ச மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் புளிக்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இந்த ஹேக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப பல்காக ஆட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு புளிக்கவே வைக்காமல் தேவையான அளவு மட்டும் வந்துட்டு நம்ம மாவு எடுத்து வெளியில் புளிக்க வச்சுட்டு பேலன்ஸ் மாவை உப்பும் சேர்க்காமல் புளிக்கவும் வைக்காமல் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். மிக்சியிலலாம் இப்போ மாவு அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜாரை வந்து அப்படியே ட்ரையாக விட்டுறாமல் இமீடியட்டாக அதில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி நல்லா மிக்சியை வந்து நல்லா ஓட விட்டு எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா குலுக்கி விட்டு எப்பவும் போல் வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா அந்த பிளேடுக்குள்ளெல்லாம் நம்ம கையும் போகாது ப்ரஷ்ஷும் போகாது. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிரும். ஸோ இதே ஹேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிரைண்டருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்காரணம் கொண்டு காய போடாமல் ஈரமாக இருக்கும்போதே ஆட்டி முடிச்சோன்னுமே கிரைண்டராக இருந்தாலும் சரி மிக்சியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தோன்னா அதுவே அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமைக்கும்போது டெய்லியுமே நம்ம குழம்பு வைப்போம். அந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு நேரமும் வைக்க மாட்டோம். இப்போ மத்தியானம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபனுக்கும் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ ஸ்டோர் பண்ணுற அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா வந்துட்டு ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் அது விலக்கி வச்சு ட்ரையாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு ஒரு தடவை வாஷ் பண்ணுறது என்னோடய பழக்கம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இருந்துடும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு துணியை வச்சோ ஒரு டவலை வச்சோ துடைக்காமல் டைரெக்டாக அடுப்பில் வச்சு நல்லா வந்துட்டு அதில் பாத்திரம் சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம பேலன்ஸ் இருக்கிற குழம்பு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி இந்த மாதிரி அறையாக வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த குழம்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நெக்ஸ்ட் டே வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷிங் லிக்விட் அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் லிக்விடெல்லாம் இந்த மாதிரி ரீஃபில் பேக்கில் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் இதை வந்துட்டு நம்ம டாப் அப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து அதில் நிறைய வேஸ்ட்டாக போகும். அதை நம்ம எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப வந்துட்டு திணறி திண்டாடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு சைட்ஸில் 2 கட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே அழகாக வந்துட்டு கீழே வந்துடும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ரீஃபில் பேக்கில் வந்துட்டு ஆயில்ஸ்லாம் நிறைய வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஹேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே அழகாக கீழே இறங்கி வந்துடும். இந்த ரப்பர் பேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அப்படி தான் செதறி கிடக்கும். இந்த பசங்களும் எடுத்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பேக்கிங்கே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை அப்படியே வச்சுட்டு சைடில் மட்டும் சின்னதாக வந்துட்டு ஒரு சின்ன கட் கொடுத்துட்டோம்னா தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ 1 2 மட்டும் உருவி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ஆர்கனைசரோ இல்லை வந்துட்டு ஒவ்வொரு தடையும் பேக்கை திறந்து க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சமயத்தில் நம்ம எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பேக்கெட்டே திறந்து வச்சுருந்தோம்னா கை தவறி அவ்வளவும் கொட்டி வேலையை வளர்த்து வச்சிரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைக்கு மட்டும் 1 2 மட்டும் நம்ம உருவி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.